ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்னைக்கு கருணைக்கிழங்கு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கருணைக்கிழங்கு எடுத்துட்டு அந்த தோலெல்லாம் நீக்கிடுங்க. இந்த கருணைக்கிழங்குல நிறைய நன்மைகள் இருக்குது. நிறைய பேர் சாப்பிட மாட்றாங்க இதெல்லாம் வாரத்துக்கு 2 முறை நம்ம எடுத்துக்கலாம். இதில் கருணைக்கிழங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மலச்சிக்கல், மூலநோய், செரிமான கோளாறு, அப்புறம் உடல் எடை குறைக்கவும் உதவுது. சத்துமிக்க கிழங்கு இது. இதில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, பொட்டாசியம், கால்சியம், வைட்டமின்ஸ் B6லாம் அதிகமாக இருக்குது. இதனுடைய முக்கியமான மருத்துவ நன்மை என்னன்னாக்கா, மூல நோய் அதுக்கு ஏற்படும் அந்த வலி இருக்குல்ல, அதை வந்து தீர்வு கொடுக்கும். அப்புறம் செரிமானம் மற்றும் மலச்சிக்கல், அதாவது நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா நமக்கு செரிமானம் ஆகும். அதேமாரி வயிற்று பெருமல்லாம் இருக்கும், வாய் தொல்லையால் நம்மளுக்கு அப்படியே கேஸ் ட்ரபிள் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணுறோம். அதேமாரி நம்ம உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. கொழுப்புலாம் நல்லா அது கரைச்சி வெளியேற்றிடும். அதுமாரி நம்மளுடைய எலும்பு கால்சியம் வந்து அதிகமாக இருக்கிறதால நம்மளுடைய எலும்பு முதுகுத்தண்டுலாம் நல்லா பலமடையும். பெண்களுடைய ஆரோக்கியம் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, மாதவிடாய் நின்ற பிறகு பெண்களுக்கு அந்த ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் அதை வந்து இது சமநிலைப்படுத்துது. அப்புறம் நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்திகரிக்குது. ரத்த அடைப்பு இருந்துச்சுனாக்கா அதை வந்து நீக்கி கல்லீரலை வந்து சுறுசுறுப்பாக வைக்குது. அதேமாரி இது வந்து புற்றுநோய் தடுப்பு, அதாவது குடலில் வந்து கிருமிகள் சேருவதை வந்து இது தடுக்குது. அதேமாதிரி நச்சுக்களை வந்து இது வெளியேற்றுது. இதன் மூலியம் நம்மளுடைய புற்றுநோய் செல்கள் அது வராமல் இது கிளியர் பண்ணுது. இந்த கருணைக்கிழங்கு சமைப்பதற்கு முன்னாலேயே நமைச்சல் ஏற்படும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், புளி சேர்க்குறோம். புளி கொஞ்சம் அது சேர்க்கும்போது அந்த நமைச்சல் வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகிடும். நல்லா அலசிக்கங்க. 2 டைம் நல்லா அலசிட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு தட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். தட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் தண்ணி போட்டு நம்ம கிழங்கு ஆட் பண்ணிட்டுருங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் வெங்காயத்தை என்ன பண்ணுங்கள், எடுத்து ஒரு 3 வெங்காயம் எடுத்துங்க போதும், கரெக்டாக பெரிய சைஸு. அது நல்லா ஸ்லைஸாக அப்படியே கட் பண்ண வேண்டியது தான். ஒரு தக்காளி எடுத்துங்க. தக்காளி அதேமாரி ஒரு பெரிய சைஸில் ஒரு 3 தக்காளி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து சமைக்கிறோம். இந்த கருணைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா 600 கிராம் எடை. தக்காளி நல்லா அப்படியே கட் பண்ணிட்டீங்களா? கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், அந்த வாசனை வரும் நம்மளுக்கு. அதில் வெந்துருச்சுனாலே அதனுடைய வாசனை நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வைக்க வேண்டியது தாங்க. வைக்கிறோமா, அந்த ஈரப்பதம் போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்ற போகிறோம். ஒரு குக்கரில் தான் நாங்கள் சமைப்போம். எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கோல்டு வின்னர் தான் ஊற்றிருக்கேன் ஆயிலு. மல்லாட்டை எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். வெந்தயத்தை போடுங்க, ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. போட்டு அதனுடைய நிறம் வந்து பொன்னிறமாக மாறணும். அந்த அளவுக்கு அது வந்து ஹீட்டில் வைங்க. மாறின பிறகு என்ன பண்ணுங்கள், மாறிடுச்சா அப்படியே கடுகு போடுங்க. கடுகை ஒரு ஸ்பூனுக்கு போடுங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கருவேப்பிலை போடுவோம். நாம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கொஞ்சம் போட்டு தள்ளி வந்துடுங்க, நம்ம மேலே தெரியும். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தை போட்டு அப்படியே இது பண்ணுங்கள்.
உப்பு கூட நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணாக்கா வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும்னுவாங்க. ஸோ நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணட்டுமா? அப்படியே நல்லா வதக்குங்க. அப்படியே கொஞ்சம் பூண்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். கூடவே பூண்டும் சேர்க்கணும். பூண்டு தான் உடம்புக்கு நல்லது. இடையில நம்ம த புளி புளி வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு குண்டானில் வச்சிடுறோம், ஊற வச்சிடுறோம். ஊற வச்சிட்டோமா, அப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். அது ஒரு 1/2 ஸ்பூன், அரை ஸ்பூன் போட்டு இது பண்ணிங்க அளவுப்படி. அது நல்லா கிளறி விடணும், எல்லாம் அந்த பெருங்காயத்தூள் வந்து நம்மளுக்கு அடிபிடிக்கும். அப்புறம் அப்படியே தக்காளி கொட்ட வேண்டியதான். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு கிறிஸ்பியாகும். அதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டிங்கன்னா அதுக்கு கூட என்ன பண்ணணும், நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள் போட்டோமா, போட்டு அப்படியே நல்லா கிளற வேண்டியது தான். கொத்தமல்லி ஒரு சிட்டிகை போட்டுங்க. போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். அடிபிடிக்காமல் கிளறணும். அப்புறம் எண்ணெய் பிரியும். இந்த சமயத்தில் என்ன பண்ணுங்கள், பெப்பர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம், அது ஒரு 2.5 ஸ்பூனு ஃபுல்லாக போட்டுடணும். 2.5 ஸ்பூன் போடணும். போட்டுட்டோமா, அதுக்கப்புறம் நம்ம தனியாத்தூள் அது வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூனு, அதே 2.5 ஸ்பூன் கூட போடலாம். போட்டோமா, போட்டுட்டு கிளறி அடிப்பிடிக்காமல் கிளறணும். அப்படியே கிளறி கெட்டியாச்சா, இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றணும். கரெக்டாக தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த செம்பில் வந்து 2.5 செம்பு வைக்கலாம் 5 பேருக்கு. அது அளவு எடுத்து நம்ம அப்படியே ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு கிளற வேண்டும் தான், நல்லா கிளறணும். புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ணுறோம். கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த புளி தண்ணியும் கூடவே ஆட் பண்ணிக்கிறோம். அப்படியே கொஞ்சம் கொதிச்ச பிறகு, கொதி வந்த பிறகு உப்பு ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கொதி வந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வேக வச்ச கருணைக்கிழங்க போடுறோம். போட்டு அப்படியே அப்புறம் மூடி போட வேண்டியதுதான். ஒரு கிளறுங்க. நல்லா கிளறிங்கன்னா அப்புறம் அப்படியே நம்ம மூடியை போட வேண்டியது தான். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுறேங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். அப்படியே ஓப்பன் பண்ணி புதினாவை திரும்பி நம்ம அந்த கொத்தமல்லியை தூவிட வேண்டியது தான். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். குழம்பு நல்லா திக்காக இருக்கணுன்னாக்கா, நம்ம உடச்ச கடலை இருக்குல்ல, அது ஒரு 2.5 ஸ்பூன் அளவு எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. நீங்கள் குழம்பு ஆஃப் பண்ண பிறகு கூட இந்த பவுடரை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டிங்கனாக்கா குழம்பு நல்லா திக்காக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க.